السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. قال نبينا صلى الله عليه وسلم: الصبر نصف الإيمان. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவர் தூதர் மனிதகுலம் மாணிக்கம் கண்மணி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், உத்தம தோழர்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், நம்மவர்கள் நல்லவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை நிரந்தரமாக வாழும் காலமெல்லாம் தொழுகையை பேணுதலாக தொடர்புடைய மக்களாகவும் குர்ஆன் ஹதீஸின்படி அமல் செய்கின்ற மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வின் கிருபையினால் தொடர் சொற்பொழிவு நடைபெற்று இன்றைய தினம் 7வது பிறையிலே இந்த பள்ளியிலே இனாம் மஸ்ஜித் இனாம் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளியிலே ஏற்பாடு செய்த நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உலகிலும் நற்பாக்கியங்களை தந்து அருள்வாளிப்பானார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களில் சிறந்த குணமான பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு குணம். அந்த அடிப்படையில தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தையான இந்த அல் குர்ஆன் ஷரீஃபிலே இந்த பொறுமையை பற்றி அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்று பார்த்தோம் என்று சொன்னால் 20 இடங்களிலே அஸ்ஸபர் என்ற வார்த்தை குர்ஆனிலே இடம்பெற்று இருக்கிறது. நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளிலும் இன்னும் அடியார்கள் இறைவனிடத்திலே இதை வேண்டுவது என்று சொல்லும் பொழுது கூட அந்த சபரை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவதை நான் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம். இதில் முத்தாய்ப்பாக ஒன்றை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு வரலாறிலே, ஒரு நபியுடைய வரலாறு சூரத்து யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சபரும் ஜமீல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சபுர் என்றால் பொறுமை, ஜமீல் என்றால் அழகானது, அழகான பொறுமை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே யூசுப் என்று சூராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது யாருக்காக வேண்டி இறக்கப்பட்டது என்று நாம் வரலாற்றை, குர்ஆனை படித்து பார்ப்போம் என்று சொன்னால் நமக்கு புரியும். யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் இருவருடைய தந்தையான அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறார். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் சூராவிலே வருமே 11 மகன்கள் இருந்தார்கள். அதிலே மிகவும் பிரியமானவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இந்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிகமான பிரியம் இருந்தது.
மற்ற சகோதரர்கள்லாம் அவர்கள் பிரியப்படுவதை மறுத்து, ஏன் நாமெல்லாம் பிள்ளைதானே, அந்த யூசுப் மீது மட்டும் இவ்வளவு பிரியம் வைக்க வேண்டும், அந்த யூசுப் இருந்தால் தானே நம்ம மீது பிரியம் குறையும், அந்த யூசுஃபையே தீக்கிட்டா என்ற முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது அந்த யூசுஃபையும் எங்களோடு அழைத்து செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ யாக்கூப் நபி, நான் ஓனாய் சாப்பிட்டு விடும் என்று பயப்படுகிறேன் என்று அந்த குர்ஆனுடைய அந்த வசனங்களை, அல்லாஹ் சொல்வதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் யூசுஃபை ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்து அழைத்து சென்றார்கள். அவரை பாலும் கிணற்றிலை தள்ளினார்கள். வரலாறு நமக்கெல்லாம் புதிதல்ல, தெரிந்த ஒன்றுதான். யூசுப் நபியிடம், யாக்கூப் நபியிடத்துல வந்து ஓனாய் நீங்க சொன்னது போது சாப்பிட்டு பாருங்க ரத்தத்தை, கடலில் ரத்தத்தை அந்த ஆடையை கொண்டு காட்டினார். இப்போதான் அவர்கள் சபையும் தமிழ் அழகான பொறுமையாக, அல்லாஹ்வே போதுமானவன் என்னுடைய பிள்ளைக்கு, எப்படியும் அல்லாஹ் தஆலா மீட்டு இருப்பான் என்ற நம்பிக்கையில தவக்கல்விலே அவர்கள் நினைத்தார்கள், அதில் பொறுமை கண்டார்கள் என்று அந்த வரலாறிலே அல்லாஹ் தஆலா அந்த யாக்கூப் நபியுடைய அந்த வரலாறிலே சபருன் ஜமீல் என்பதாக சொல்லி காட்டுகிறார். எவ்வளவு துக்கம், ஒரு மகனை இழந்த துக்கம், அந்த மற்ற பிள்ளைகள் மீது அளவு கடந்த கோபம், துக்கமெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். குர்ஆன் சொல்லி காட்டும், காலவை சவ்வலத்துலக்கும் அவுசுக்கும் அம்ரா ஃபஸபுருன் ஜமீல் என்பதாக திருமறை வசனம் சொல்லி காட்டும். அருமையானவர்களே, சபுர் பொறுமை, ஜமீல் அழகான சிறந்த, சபுரும் ஜமீல் அழகான பொறுமையாக அந்த யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த யூசுப் நபியை கொண்டு வந்து சேர்த்தான். இது வரலாறு, இது இந்த நபிக்கு நடந்தது. அடுத்த ஒரு நபியை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபியுடைய தாயான அந்த மரியத்தை பற்றி சொல்லும்போதும் அவர்களுக்கு அந்த வேலை, அந்த வஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த சபரை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அந்த வரலாறு வளர்வோடு சொல்லி காட்டுவான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. கணவன் இல்லாமலேயே அவர்கள் உண்டாயிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் நம்மை என்ன பேசுவார்கள், விபச்சாரி என்பதாக சொல்லுவார்கள். என்ன செய்வதற்கு இறைவனிடத்திலே கேட்ட பொழுது, நீங்கள் யாரிடத்திலும் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். குர்ஆன் சொல்லி காட்டும், என்று வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெருசு வேதனை தாங்காமல் இருக்கும் பொழுது அந்த மரத்தை உழுப்புங்கள், அதிலிருந்து பேரித்தல் வெடிகள் விடும், அங்கு ஓடுகிற அந்த தண்ணீரை அருந்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதுபோன்று அவர்கள் செய்தார்கள். சபராக இருந்தார்கள். தன்னை கேவலமாக பேசுவார்களே, தன்னை விபச்சாரி என்று சொல்லுவார்களே, நாம் என்ன சொல்லுவோம், நாம் என்ன செய்வோம் என்று தப்பான முடிவுக்கு வராமல் இது இறைவனுடைய கட்டளை என்று ஏற்று சபராக இருந்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தால் தெரியுமா, அந்த பிறந்த அந்த குழந்தையை, உலகத்திலேயே பிறந்த உடனே பேசிய குழந்தைகள் என்று பார்த்தால் அதுல ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம். அது சொன்னது, நான் அப்துல்லா என்பதாக அந்த குழந்தை சொல்லி காட்டியது என்பதனை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் அல்லாஹ் தஆலா அந்த சபர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு படாது பாடுபட்டார்கள். அவர் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் வாங்கி கொடுத்தாங்க.
எனக்கு உடனே வானத்திலிருந்து இப்பவே மீன் போன்று மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய அந்த உணவு வகை வர வேண்டும் என்று கேட்பான். இறைவனிடத்திலே கையேந்துவார்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய வரலாறு. புரட்டி பார்த்தால் நமக்கு தெரியும். அது வந்தது, சாப்பிட்டார்கள். ஆனால் பொறுமை பொறுமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று பொறுமை காத்தவர்கள் இல்லை. அந்த அளவு பொறுமை காத்தார். ஒரு கட்டத்துல தூர் சின்னா மலைக்கு நாம் போகணும், ஒன்ன அதிகாரியாக நியமித்து விட்டு செல்கிறேன் என்று தன்னுடைய தம்பி ஹாரூனை அவர்கள் விட்டு சென்ற பொழுது அங்கு என்ன செய்தார்கள் சொன்னால், ஒரு சாமிரி என்ற ஒரு மாட்டை அவர்கள் ஏற்படுத்தி இதைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் செய்தார்கள். அங்கேயும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொறுமை காத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்கள், அதுபோல பெண்களிலே சுவர்க்கத்திற்குரிய பெண்ணாக குர்ஆன் ஷரீஃப் வர்ணித்து காட்டுகின்ற ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா அந்த திருமறை வசனத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சபர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர்களும் கடுமையான துன்பங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த பொறுமைக்கு பரிசாக சுவனத்தை கொடுத்தான் என்று குர்ஆன் ஷரீஃப் அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டும் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் தஆலா இந்த சபர் என்ற அந்த வார்த்தையை, பொறுமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين என்று சொன்ன வார்த்தை அங்கேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல விதமான சோதனையை கொடுத்தான். நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். நெருப்பு கொண்டத்திலே நம்மோடு தூக்கி எறிந்தான். பொறுமை காத்தார்கள். உன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரையும் பெற்றெடுத்த அந்த பிள்ளையையும் அந்த பச்சிளம் பாலகரையும் அங்கு இன்று இருக்கின்ற அந்த மக்காவை விட்டு வர வேண்டும் என்று சொன்னான். அதையும் செய்தார்கள். ஒரு கட்டத்திலே அவன் வளர்ந்து நடமாடக்கூடிய அந்த வயதை அடைந்த பொழுது அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலும் கேட்டார்கள், மகனிடத்திலும் கேட்டார்கள். இப்படி அல்லாஹ் சொல்கிறானே என்ன செய்வது? அப்பொழுது சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடு இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு ஏவி இருந்தால் அதை செய்து முடியுங்கள், பொறுமையாளர்களாக என்னை பெற்றுக் கொள்வீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னதையும் அல் குர்ஆன் ஷரீஃப் அழகான முறையிலே இப்படி 5 நபிமார்களுடைய அந்த வரலாறுகளையும் இந்த சபர் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா அந்த வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான், நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் என்னிடத்திலே உதவி தேடுங்கள். எதை கொண்டு? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, பொறுமையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிதான், எதை இழந்தாலும் சரிதான், ஒரு தப்பான முடிவுக்கு செல்லக்கூடாது. நாம் எத்தனையோ பேர்கள் தப்பான முடிவுக்கு வந்து தற்கொலை, இன்னும் மதமாற்றம் என்றெல்லாம் போய்விடுகிறார்களே. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் சபர் செய்தவர்கள் என்று சொன்னால் அந்த சபரிலே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த வெற்றியை தருவான். அதனால்தான் நீங்கள் சபரை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறது
என்பதனை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, திருக்குர்ஆன் சொல்லும், நீங்கள் இன்னும் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். மன அமைதி உங்களுக்கு இல்லையா? ஒரு பிரச்சனையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவுல சரியான முடிவு கிடைக்கவில்லையா? நீங்கள் மன அமைதி பெறுங்கள். மன அமைதி எப்படி உங்களுக்கு கொண்டு வருவது? திக்ரின் மூலமாக. அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், கலிமா சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன திக்ர் தெரிகிறதோ அதை சொல்லுங்கள். அதன் மூலமாக நீங்கள் சபரை பெறலாம், மன அமைதியை பெறலாம். இந்த குர்ஆன் வசனங்கள் திக்ரை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் பொறுமையும் தொழுகையும். மனிதனுக்கு சோதனைகள் வரும்போது பொறுமையை கடைபிடிக்கவும், தொழுகையின் மூலமாக இறைவனிடத்தில் உதவி தேடுவோம். குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழகான முறையிலே கற்றுத் தருகிறது என்பதனை பார்க்கிறோம். எந்த முடிவாக இருந்தாலும் சரி, தவக்குல் நம்பிக்கை இறைவன் மீது வையுங்கள். இறைவன் தான் நம்மை படைத்தான், இறைவன் தான் எல்லாவற்றையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் என்று சொன்னால், அந்த கஷ்டத்திற்கு பின்னால் உங்களுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் நபிகளாருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அருமையானவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமை காத்தார்கள். கல்லாலும் சொல்லாலும் அந்த மக்கள் அடித்தார்கள், சகித்தார்கள். எந்த அளவு நாயகம் ஒவ்வொரு நாளும் சுபுஹ் தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வரும் பொழுது மாடியிலிருந்து பெருமானாரின் மீது குப்பையை கொட்டுவாரே. அது அந்த மலைகளெல்லாம் கேட்டது. மலக்குகள் வந்து கேட்டார்கள், இந்த இரு மலைகளுக்கு மத்தியிலே வைத்து இவர்களை அப்படி நசுக்கி விடட்டுமா? இல்லை, இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததி ஈமான் கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்களே. அதனுடைய வெற்றி இன்றைக்கு இஸ்லாம் உலகளாவிய அளவில் மிக வேகமாக பரவுகின்ற மார்க்கம் எது என்று சொன்னால் இஸ்லாம் மார்க்கம். நமக்கு தெரியவில்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இஸ்லாம் கிடைத்து விட்டது, அதனால இதனுடைய அருமை தெரியல. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக வேகமாக வளர்கின்ற மார்க்கம் எதுவென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று விற்பனர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்லாம் தான் என்று சொல்லி காட்டுகிறார்களே. அருமையானவர்களே, அப்படி இஸ்லாம் பரவுவதற்கு என்ன காரணம்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமைதானே காரணம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படி பல்வேறுபட்ட நிலைகளிலே இந்த பொறுமை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பொறுமை இருக்கிறத, இது மனித பண்பு அல்ல, இது அல்லாஹ்வுடைய குணம் என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த பொறுமை, அந்த பொறுமையை நாமும் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா வெற்றியானதாக ஆக்கி தருவான் என்பதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, பொறுமை என்பது இறைவனின் குணம், இறைவனிடமிருந்து வரும் அருள் குணம். இதற்கு எதிர்மறையான குணங்கள் எதுவெல்லாம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவசரம், ஆத்திரம், கோபம், இது போன்று உணர்ச்சி வசப்படுதல், இது போன்று உள்ளவைகள் தான் அந்த பொறுமைக்கு எதிரானது. நிதானம் இல்லாமல் செயல்படுவது, எந்த ஒரு விஷயத்தையும் நிதானம் இல்லாமல் செயல்படுவது, இதுவெல்லாம் இந்த பொறுமைக்கு எதிரான குணங்களாக இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு பொறுமை மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது.
பொறுமை இருந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையான நிறைவான மனிதனாக ஆக முடியும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான். ஈமானுடைய அந்த பாதி இருக்கிறதே அது பொறுமையில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பொறுமை இருந்தால்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை கூட நம்மால் செய்ய முடியும். பொறுமை வேண்டும். இப்ப ஒரு ஆள் பள்ளியாசலுக்கு போறாரு, கொஞ்சம் நேரத்தோடய வந்துட்டாரு, பாங்கு இப்பெல்லாம் சொல்லப்பட்டுச்சு, இவர் பொறுமையாத்தான் இருந்தாகும் இக்காமத்து சொல்லும் வரை. இல்ல நான் அவசரமா போகணும்னா அது முடியாது. ஊர்ல இருக்கும் பொழுது இப்ப வெளியூருக்கு போறாரு, அது வேற விஷயம், அங்கே பொறுமை காண வேண்டும். ஆனால் இறைவன் அந்த பொறுமைக்கு என்ன கூலியை கொடுக்கிறார்? பாங்கு சொன்னதிலிருந்து பள்ளிவாசலிலே நீ இருந்தியா, நீ ஃபர்லு தொழுகையில் அல்லாஹ் என்று தக்பீர் கட்டினால் என்ன நன்மையோ அதே நன்மையை நீ தொழுகையை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம், அது எவ்வளவு நேரமாக இருந்தாலும் சரி, அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில. இப்ப சுபுல 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாங்கு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் இருக்கிறார் 3/4 மணி நேரங்கள் 4:50க்கு சொல்லப்பட்ட அந்த பாங்குக்காக வேண்டி 5:35 வரை பொறுமை காக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு என்ன கூலி? அவர் தக்பீர் கட்டி ஃபர்லில் இருந்தால் என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அதே நன்மை இவர் எதிர்பார்த்து இருக்கும் காலமெல்லாம் இவருக்கு கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்கள், அடுத்து நோன்பு எடுத்துக் கொள்ளுங்கள். சகல்ல சாப்பிட்டாரு, அடுத்தால எப்போ சூரியன் மறையும் பொழுதுதான் அவர் நோன்பு திறக்க முடியும். பகல் பூராவும் சில நேரங்களில் 12 மணி நேரம், சில நேரங்களில் 13 மணி நேரம், சில நேரங்களில் 14 மணி நேரம், சில காலங்கள் இவர் பொறுமையாக இருக்கிறார். அதற்கு கூலியாக அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? சோளத்திலே பல சோளம் இருக்கிறது, ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சோளத்தை நோன்பாளர்களுக்காக அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானே. எதற்காக வேண்டி? பொறுமையாக இருந்தார். தன்னிடத்திலே பக்கத்திலே மனைவி இருந்தால், உணவு இருந்தது, பானம் இருந்தது, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி பொறுமை காத்தார். அல்லாஹ் என்ன கொடுத்தான்? சுவனத்தையே ரையானையே கொடுத்தான். இதுதான் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், ஜகாத். இவர் சம்பாதித்த பொருள், இவர் உழைப்பிலே வந்த பொருள். அல்லாஹ் சொல்றார், நீ கணக்கு பார்த்து ஒரு வருஷத்துல 2% கொடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பொறுமையாளர்கள் அது கணக்கு பார்க்காமல் அந்த ஜகாத்தை ஒவ்வொரு வருடத்திலும் நமக்கு குறைந்து விடுமே என்று நினைக்காமல் இறைவனுக்காக வேண்டி, இறைவன் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று பொறுமையோடு அந்த ஜகாத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான். அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா இவர் கொடுத்த ஜகாத்தின் பரக்கத்தினால் வாரி வழங்கி விடுகிறான். மறுமையிலே எந்த நிழலும் இல்லாத அந்த நிழலிலே அல்லாஹ் தஆலா சில பேருக்கு நிழல் அளிப்பானே, அதிலே இந்த ஜகாத்தை ஒழுங்காக கணக்கு பார்த்து கொடுத்தார்களே அவர்களுக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். பள்ளிவாசலுக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது, ஒரு பள்ளியை இந்த உலகத்திலே நீ அல்லாஹ்விற்காக வேண்டி கட்டினால் உனக்கு அல்லாஹ் என்ன தருவான்? உன்னுடைய பணத்தை நீ பொறுமையோடு செலவழித்தாய், அதற்கு பகரம் என்ன? நாளை மறுமையிலே சுவனத்திலே பள்ளிவாசல ஒரு வீட்டை அல்லாஹ் தஆலா உனக்காக சுவனத்து மாளிகையை கட்டி தருகிறான். பொறுமையோடு செலவழித்தார், அதனால அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதுபோல ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். 40 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வீட்டிலே அவர் பலவிதமான ஓய்வுகளுக்கு மத்தியிலே அவர் படுத்திருப்பார், எப்படியெல்லாமோ இருந்திருப்பார். பிரயாணத்திலே பல சிக்கல்கள், பல நெருக்கடிகள், பலவிதமான இதையெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை காக்கிறார். அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? அன்று பிறந்த பாலகனாக ஊர் திரும்புகின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுக்கிறார்.
இஸ்லாத்தினுடைய கடமைகளிலே நாம் செய்யும் பொழுது கூட இந்த பொறுமையை நாம் பின்பற்றுவதனால் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறான் என்பதனை நாம் பார்க்கிறோம். ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? வியாபார தோல்வியா, பரீட்சைகள் தோல்வியா, நான் நினைத்தது எனக்கு கிடைக்கவில்லையா, நான் இந்த பெண்ணை விரும்பினேன் அவள் எனக்கு கிடைக்கவில்லையா என்று உலகத்தினுடைய ஆசைக்காக வேண்டி தற்கொலை முயற்சி, இந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வருகிறார்கள். ஆனால் அல்லாஹ் வெறுக்கிறான். அது இந்த உலகத்திலும் அதாப், நாளை மறுமையிலும் அதாவாக இருக்கிறது என்பதனை பல்வேறு கட்டத்திலே நமக்கு அழகான முறையிலே பெருமானார் விளக்கி தருகிறார்கள். பொறுமை இருக்கிறது, இது இறைவனின் அருட்கொடை. யார் பொறுமை காட்டார்களோ அவர் இறைவனுடைய அருட்கொடையில் இருக்கிறார். நிச்சயமாக பொறுமையாளர்களோடு வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன் குர்ஆன் சொல்லி காட்டும். அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் சாபிரூன், யார் பொறுமையாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்று இறைவன் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். இந்த பொறுமை 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 ரொம்ப பொறுமை உலகத்தில் வேண்டும். ஒரு செடியை ஒருத்த நட்டுதான், விதையை போடுகிறான், மறுநாளே அவனுக்கு அந்த செடியானது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கிடைக்குமா? யாரும் எதிர்பார்க்க முடியாது. இது போன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எந்த சோதனைகளாக இருந்தாலும் சரிதான், அதை நீங்கள் பொறுமையோடு கடந்து போவீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதனை நாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு விதைக்கு விதை வைத்தவன் உடனே மரமாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போன்று ஒருவனுக்கு சோதனை வந்தால் அது உடனே முடிய வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக முடியாது என்பதையும் இது இறைவனுடைய நாட்டம் என்பதனை சொல்லி காட்டுறார். சில பேர் பாருங்க, ஒரு சோதனை வந்துட்டா உடனே பொறுமை காக்க மாட்டாங்க. எல்லாம் கடந்து போன பிறகு ஆமா நடந்து போச்சு அவ்வளவுதான், இனிமேல் செஞ்சு காலம் திட்டதெல்லாம் காலத்தை திட்டி அல்லாஹ்வை திட்டி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில இவர் சரி நம்ம பொறுமையா இருந்துட்டு போலாம். இதுக்கு பேர் பொறுமை அல்ல. எப்போ இறைவனுடைய சோதனை வருகிறதோ இது இறைவன் எனக்கு ஏற்படுத்தியது, அந்த அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பான் என்று பொறுமையாக உடனே எடுத்துக்கொள்வதுதான் அது பொறுமையினுடைய முதல் கட்டத்திலே கைக்கொள்வதுதான் உண்மையான பொறுமை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கும் பொழுது பதற்றப்படாமலும் இறைவனை நிந்திக்காமலும் மன உறுதியுடன் நிதானம் தவறாமல் எந்த பிரச்சனையும் சரி நாம் சமாளிக்கலாம், எந்த பிரச்சனையும் சரி நாம் சமாளிப்போம், இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்று ஒருவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அது மிக பெரும் வெற்றியை தேடித்தரும். அல்லாஹ் குர்ஆனிலே 20க்கும் மேற்பட்ட இடத்திலே இந்த சபுர் சபுர் என்ற வார்த்தையை சொல்லி காட்டுகிறார். 80க்கும் மேற்பட்ட இடத்திலே தொழுகையை சொல்லி காட்டுகிறான். சபுர் என்ற அந்த வார்த்தை 20 இடத்திற்கும் மேலால் வருகிறது என்பதனை நாம் பார்க்கிறோம். அருமையான நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்க வேண்டுமா என்று பெருமானார் கேட்கிறார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ். அப்போ ஒரு பெண்மணி கிராஸ் ஆகுறாங்க, யாராவது சொர்க்கவாசியை பார்க்கணும்னா இந்த பெண்மணியை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவள் அழகான தோற்றமோ பெரும் பாரம்பரியத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த பெண்ணோ இல்ல, கருப்பு, அவளை மிக ரூபமாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இந்த கருப்பு நிற பெண்மணி சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய அளவிற்கு இவள் என்ன செய்து விட்டாள் என்று சஹாபாக்களுக்கு ஆத்திரம் என்று பெருமானார் இடத்திலே கேட்டார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை இந்த பெண்மணியின் இடத்திலே வந்தால் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு வலிப்பு நோய் வருகிறது. அந்த வலிப்பு நோய் வந்தவுடன் நான் அப்படி ரோட்டிலே வலிப்பு வந்து படுத்து விடுகிறேன். ஆனால் பஜாரிலே ஆண்களும் பெண்களும் நடந்து செல்கிறார்கள், அனைவர்களும் என்னை கடந்து செல்கிறார்கள், பார்த்து விட்டுதான் செல்கிறார்கள். அது எனக்கு ஒரு கடினமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, என்னுடைய வலிப்பு வரும்பொழுது என்னுடைய நான் அணிந்திருக்கின்ற இந்த உடைகள் எல்லாம் அப்படி விலகி விடுகிறது. அவுரங்கள் எல்லாம் வெளியே தெரிகின்ற அளவிற்கு ஆகிவிடுகின்ற ஒரு சூழலை கூட ஏற்பட்டு விடுகிறது. யா ரசூலல்லாஹ், ஆகையினால் எனக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அப்படியாமா என்ன செய்யணும்? எனக்கு இந்த வலிப்பு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும். பெருமானார் இடத்தில் சொல்லி காட்டுகிறார், எனக்கு இந்த வலிப்பு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று நாயகத்திடத்துல இவர் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஒரு பெரிய காரியம் இல்லமா, நான் அல்லாஹ் இடத்துல கேட்டால் அது கிடைத்துவிடும். ஆனால் நீ பொறுமையாக இந்த வலிப்பை தாங்கிக் கொண்டால், சகித்துக் கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? மறுமையிலே சுவனம் கிடைக்கும். மறுமையிலே சுவனம் கிடைக்கும். யார் சொல்கின்ற வார்த்தை? நாயகத்தினுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை நிச்சயமாக பொய்யாகாது. அந்த பெண்மணிக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இந்த வலிப்பை நீ தாங்கிக் கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பொறுமையோடு என்று சொல்லவர்கள், ஆகா, இந்த நோய் நமக்கு சூழலவா கிடைக்கிறது, அதுதானே பெரிது என்று பொறுமையாக யா ரசூலல்லாஹ், எனக்கு சோழனே கிடைக்கட்டும், அந்த பெண்மணி எனக்கு சோழனே கிடைக்கட்டும் என்று பெருமானாரிடத்திலே அவள் சொல்லி காட்டினார்கள். அப்போ திரும்ப அவள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நோய் வருது, அந்த வலிப்பு அதான் சரிதான், அது தாங்கிட்டு தான் அல்லாஹ்வுக்கான எனக்கு சோழம் கிடைக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா என்னுடைய ஆடைகள் எல்லாம் விலகி விடுகிறதே, மக்கள் பார்த்து விட்டு சொல்வார்களே, அந்த ஆடைகள் ஒதுங்காம இருக்க வேண்டியாது, நீங்க துஆ செய்யுங்க. அதுக்கு நான் செய்தேமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே சொன்னார்கள். மிகப்பெரிய சொர்க்கத்தை பெருமானார் வாயிலிருந்து சொர்க்கவாய் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் என்று சொன்னால் பொறுமைதான் மிக பெரும் காரணமாக இருக்கிறது. ஆகையினால் நாமும் இந்த பொறுமையை கடைபிடித்தோம் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த இஸ்லாம் சேர்ந்திருக்குன்னா பெருமானாருடைய பொறுமைதான். அன்னைக்கு மலக்குகள் கேட்ட பொழுது இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் வச்சு இந்த ஆட்கள் நசுக்குங்கன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே எல்லாரும் போயிருப்பாங்க. இஸ்லாம் இவ்வளவு வேகமாக பரவிருக்குமா? அவர்களை விட்டு வைத்தார்கள், அவர்கள் சந்ததிகள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதனை நாம் பார்க்கணும். ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி நாம் பொறுமை காக்கின்றவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிக பெரும் வெற்றியை நம்மவர்களுக்கு தருவான். அருமையானவர்கள், அதுபோல பொறுமை இழந்தவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுவும் பெருமானாருடைய காலத்திலே நடந்தது என்பதனை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகிறார்கள். பனி இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய உடம்பிலே கொப்பளம் வரும். அந்த கொப்பளத்தை அவனால் தாங்க முடியவில்லை. அப்போ ஒரு கட்டத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா அம்பு எய்வார். அந்த அம்பை எய்யும் பொழுது இதனுடைய வலி தாங்க முடியவில்லை என்று ஒரு அம்பை அப்படி திருப்பி அந்த கொப்பளத்துக்கு நேர
விட்டாரு. அந்த கொப்பளம் உடைந்தது, இரத்த ஆறாக போனது. அவர் இரத்தம் நிற்காமல் கொட்டிக் கொண்டது. இறுதியில் அவர் இறந்தே போனார். அவசரப்பட்டு தன்னை அழித்துக் கொண்டதனால் அவருக்கு என்ன கிடைத்தது என்று பெருமானார் முஸ்லிம்ல 180வது ஹதீஸாக ஜுந்தப் பின் அப்துல்லா ரலியல்லாஹு என்ற ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அவர் சொர்க்கம் தடை செய்யப்பட்ட மனிதராக இந்த உலகத்தை விட்டு சென்றார். அந்த கொப்பளம் தாங்க முடியல, இறைவனிடத்தில் கேட்டு இருக்கலாம். ஆனால் அவர் அம்பை ஈகின்றவர். அப்படி ஒரு திருப்பி தன்னுடைய மேனியிலே அவர் தன்னை அழிப்பதற்காக விட்டார், இறந்தும் போனார். அவரை பற்றி பெருமானார் நரகவாதி என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனையில தப்பான முடிவுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறையான விஷயம். ஏனென்றால் பெருமானார் இந்த ஹதீஸ சொல்லி காட்டுகிறார்கள். சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட மனிதராக அவர் இறந்து போனார் என்று சொல்லி காட்டுகிறார்களே, நினைத்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் வாழும் காலம் எல்லாம் பொறுமையாக வாழ்வோமாக. இவரும் பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தஆலா மேலான சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி செயலாற்றுகின்ற நன்மக்களாக ஆகுவோமாக. தொடர்ந்து இந்த பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜமாத்துல் உலமா வட்டாரம் மட்டுமல்ல, மாவட்டம் மட்டுமல்ல, மாநிலமும் கூட, பட்டி தொட்டிகள் எல்லாம் எல்லா ஊர்களிலும் இந்த 12 நாட்கள் இந்த பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசம் அந்த மனிதர்களை மூமின்களாக ஆக்கலாம். அதை விட்டு விடாதீர்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த அடிப்படையில் யாராவது ஒரு ஆளுக்கு நசீபு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவரும் சொர்க்கவாதியாக ஆகி அவருடைய குடும்பம் சொர்க்கவாதியாக ஆகிவிடும் அல்லவா? ஆகையினால் இந்த சொற்பொழிவை பெருமானாருடைய வரலாறை பேசிக்கொண்டே இருங்கள். பட்டி தொட்டிகள் எல்லாம் மாநில ஜமாத்துல் உலமா செய்கிறது, மாவட்டம் அதை அங்கீகரித்து செய்கிறது, மாநகரங்களும் அதை ஒரு வேடிக்கையான முறையில் செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது. இன்றைக்கு இங்கே அனுமதி கிடைத்தது. நாளைய தினத்துல இதே போன்ற மதினா பள்ளியில நம்ம நர்சிங்க நல்லூரி சார்ந்த சாவுடன் மீது ரியாஜி அவர்கள் அங்கே உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைத்தால் அங்கேயும் கலந்து கொள்வோமாக. அடுத்து வருகின்ற செப்டம்பர் 6ஆம் தேதி மிகப்பெரிய மாநாடாக மீளாது விழாவாக எம்ஜிபி பள்ளிவாசலுடைய அந்த வளாகத்திலே நடைபெற இருக்கிறது. மாநில ஜமாத்துல் உலமா சபையுடைய தலைவர் BA காஜா மைதீன் ஆலிம் அவர்களும் ஹாமித் பக்தி ஆலிம் அவர்களும் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அது முத்தாய்ப்பான ஒரு நிகழ்ச்சியாக நமது வட்டாரத்துக்கு மத்தியிலே இமாம்களாக 20 வருடங்களுக்கு மேலால் ஒரே பள்ளியிலே வேலை பார்த்த இமாமாக 20 வருடங்கள் ஒரே பள்ளியிலே வேலை பார்த்தவர்களுக்கு ஒரு பொருட்கிளியும் கேடயமும் வழங்குகின்ற நிகழ்ச்சி செப்டம்பர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. அதிலேயும் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். அது சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா ஜமாத்துல் உலமா எடுக்கின்ற எல்லா காரியங்களையும் சிறப்பானதாக வெற்றியானதாக ஆவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எப்போதும் ஜமாத்துல் உலமாவோடு நீங்கள் கூட்டாக இருங்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையும் வெற்றியாக ஆக்கி தருவான். அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.